அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது அனைத்து போட்டித் தேர்வுக்கும் பயனுள்ள வகையில் பிப்ரவரி 19-20 ஆகிய 2 நாட்கள் நடப்பு நிகழ்வுகளை நாம் இந்த பகுதியில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு அரசின் புற்றுநோய் நல் ஆதரவு மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? தமிழ்நாடு அரசின் புற்றுநோய் நல் ஆதரவு மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? வேர் இஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேன்சர் ஹெல்த் சப்போர்ட் சென்டர் இனாகிரேட்டட்? இந்த தமிழ்நாடு அரசின் புற்றுநோய் நல் ஆதரவு எங்கு திறக்கப்பட்டதுன்னா நம்முடைய தாம்பரத்தில் தான் திறக்கப்பட்டுள்ளது. இதுக்கு செலவு 30 கோடி ரூபா மதிப்பீட்டில் இந்த தமிழ்நாடு அரசின் புற்றுநோய் நல் ஆதரவு மையம் தாம்பரத்தில் திறக்கப்பட்டுள்ளது. செகண்ட் ஒன், நீல பொருளாதார திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? Which state launched blue economy scheme? நீல பொருளாதார திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? நம்ம தமிழ்நாட்டில் நீல பொருளாதார திட்டம் தொடங்கப்பட்டது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன், தமிழ்நாடு அரசின் புற்றுநோய் நல் ஆதரவு மையம் எங்கு திறக்கப்பட்டுள்ளது? தாம்பரம். நீல பொருளாதார திட்டத்தை தொடங்கிய மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. இந்தியாவில் முதலில் ஒரு விரிவான நகர்ப்புற கொள்கையை உருவாக்கிய மாநிலம் எது? நம்ம இந்திய நாட்டில் முதல்ல ஒரு விரிவான நகர்ப்புற கொள்கையை உருவாக்கிய மாநிலம் எதுன்னு கேட்டிருக்கீங்க கேள்வி. Which is the first state in India to formally adopt and approve the comprehensive urban policy? இதுக்கு பதில் வந்து கேரளா மாநிலம் தான் இந்தியாவிலேயே முதல்ல ஒரு விரிவான நகர்ப்புற கொள்கையை முதல்ல உருவாக்கிய மாநிலம் நம்முடைய கேரளா. அதே போல் ஃபோர்த் ஒன், 700 T20 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வீரர் யார்? Who is the first player is to pick 700 T20 விக்கெட்ஸ்? ரஷீத் கான் சொல்லி பிளேயர் தான் முதல்ல 700 T20 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வீரர் ரஷீத் கான். ஃபிஃப்த் ஒன், who is awarded the BBC India Sportsman of the Year 2025 award? BBC இந்தியா வழங்கும் 2025 ஆண்டு சிறந்த விளையாட்டு வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டது? 2025 ஆண்டுக்கான சிறந்த விளையாட்டு வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டதுன்னா ஸ்மிருதி மந்தனாவுக்கு வழங்கப்பட்டது. அலை வெள்ளப்பெருக்கை மானிட பேரிடராக அறிவித்த மாநிலம் இது? Which state declared tidal flooding of the state Pacific disaster? கேரளா மாநிலம் தான் அலை வெள்ளப்பெருக்கை மாநில பேரிடர் அறிவித்த மாநிலம் கேரளா. இப்போ அலை வெள்ளப்பெருக்கை மாநில பேரிடர் அறிவித்த மாநிலம் கேரளா. சென்னையில் அறிமுகப்படுத்தி இந்தியாவின் முதல் உள்நாட்டு கேடட் பயிற்சி கப்பலின் பெயர் என்ன? சென்னையில் அறிமுகப்படுத்திய முதல் உள்நாட்டு கேடட் பயிற்சி கப்பலின் பெயர் என்ன? நேம் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் கேடட் ட்ரைனிங் ஷிப் லான்ச்ட் அட் சென்னை. அந்த கப்பல் பேர் கிருஷ்ணா. அந்த கப்பல் பேர்னா கிருஷ்ணா. வேர் இஸ் த இந்தியா ஏஐ இம்பேக்ட் சமிட் 2026 ஹெல்ட்? இந்தியா ஏஐ தாக்க உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? நியூ டெல்லியில் நடைபெற்றது. இப்போ 2026 ஏஐ தாக்க உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றதுன்னா நியூ டெல்லியில் நடைபெற்றது. மானவ் மிஷன் இஸ் ரிலேட்டட் டு மானவ் MANAV. மானவ் திட்டம் எதனுடன் தொடர்புடையதுன்னா ஏஐயோடு தொடர்புடையது, செயற்கை நுண்ணறிவோடு தொடர்புடையது. மானவ் திட்டம் எதோடு தொடர்புடையதுன்னா செயற்கை நுண்ணறிவு. மானவ் மிஷன் இஸ் ரிலேட்டட் டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். இப்போ சிக்ஸ்த் ஒன், அலை வெள்ளப்பெருக்கை மாநில பேரிடர் அறிவித்த மாநிலம் கேரளா. சென்னையில் அறிமுகப்படுத்திய இந்தியா முதல் உள்நாட்டு கேடட் பயிற்சி கப்பலின் பெயர் கிருஷ்ணா. இந்தியா ஏஐ தாக்க உச்சி மாநாடு 2026 எங்கு நடைபெற்றது? நியூ டெல்லியில் நடைபெற்றது. மானவ் மிஷன்ஸ் ரிலேட்டட் டு மானவ் திட்டம் எதனோடு தொடர்புடையதுன்னா ஏஐயோடு தொடர்புடைய செயற்கை நுண்ணறிவோடு தொடர்பு. ஹூ இஸ் த ஆதர் ஆஃப் த புக் த சேஜ் ஹூ இஸ் இமேஜினட் ஹிந்துசம் த லைஃப் லெசன் அண்ட் லெகசி ஆஃப் த ஸ்ரீ நாராயண குரு? இந்த புத்தகத்தை எழுதினாங்கன்னா சசிதர் தான் இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். இந்த புத்தகத்தை பேர் த சேஜ் ஹூ ரிமேஜினேட்டட் ஹிந்துசம் த லைஃப் லெசன் அண்ட் லீகசி ஆஃப் ஸ்ரீ நாராயண குரு. இந்த புத்தகத்தை எழுதினது சசி தரூர். அதே போல் 11th ஒன், சத்ரபதி சிவாஜி ஜெயந்தி எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? சத்ரபதி சிவாஜி ஜெயந்தி சப்சடன் பிப்ரவரி 19 சத்ரபதி சிவாஜி ஜெயந்தி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. 12th ஒன், சமூக நீதி தினம், உலக மானுடவியல் தினம், அருணாச்சல பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநில தினம் எல்லாமே என்னை கடைபிடிக்கப்பட்டன பிப்ரவரி
பிப்ரவரி 20 தான் இந்த தினம் கடைபிடிக்கிறது. சமூக நீதி தினம், உலக மானிடவியல் தினம், அருணாச்சல பிரதேச மாநில தினம், மிசோரம் மாநில தினம், இதெல்லாமே கடைபிடிக்கப்படுறது பிப்ரவரி 20. இதுபோன்று போட்டித் தேர்வுக்கு இன்னும் நிறைய தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய சிசே அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.